நெல்லை முக்கூடல் தாமிரபரணி ஆற்றில் குளிக்கச் சென்ற 13 வயது சிறுமி பலியாகியுள்ளார். பொங்கல் தொடர் விடுமுறையை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா தலங்களில் மக்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 15க்கும் மேற்பட்டவர்கள் வேனில் தங்களது குடும்பத்தினருடன் குளிப்பதற்கு முக்கூடல் தாமிரபரணி ஆற்றிற்கு வந்துள்ளனர். அங்கு குளித்துக் கொண்டிருந்தபோது 2 சிறுமிகள் மாயமானதில் தற்போது ஒரு சிறுமி உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு சிறுமியை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. சுமார் 6 பேரை ஆற்று தண்ணீர் இழுத்துச் சென்றதாக கூறப்பட்ட நிலையில் உடனடியாக 4 பேரை உயிருடன் பத்திரமாக மீட்டனர். 2 சிறுமிகளை தேடி வரும் நிலையில் அதில் ஒரு சிறுமி உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். மருதுபாண்டி, என்ன நடந்தது? பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறை தினத்தை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கு தென் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக முக்கூடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தாமிரபரணி ஆற்றில் குளிப்பதற்காக தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்டோர் குடும்பத்தோடு வந்திருக்கிறார்கள். அப்போது குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென அந்த குடும்பத்தைச் சேர்ந்த 2 குழந்தைகள், அனுசியா மற்றும் வைஷ்ணவி ஆகிய 2 குழந்தைகள் திடீரென மாயமாகி இருக்கிறார்கள். உடனடியாக சரண் மகாதேவி தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில் தீயணைப்புத்துறையினர் வந்து தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக தேடுதல் பணி ஈடுபட்ட போது தற்போது வைஷ்ணவி என்ற பெண் மட்டும் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். மேலும் அனுசியா என்ற பெண்ணை தேடும் பணியில் தீயணைப்புத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் மீட்கப்பட்ட சிறுமியை உடற்கூறு ஆய்வுக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் மற்ற உறவினர்களையும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். பொங்கல் பண்டிகையின் விடுமுறையை கொண்டாட வந்த இடத்தில் சிறுமி உயிரிழந்து மற்றொரு சிறுமி மாயமான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து வீரவநல்லூர் காவல்துறையினர் இந்த குடும்பத்திற்கு விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். குளித்த இடம் எந்த இடம்? பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஏதேனும் பலகை வைக்கப்பட்டிருந்ததா அல்லது அன்றாடம் அனைவரும் குளிக்கும் இடம் தானா? தாமிரபரணி ஆற்றை பொறுத்தவரை பல இடங்கள் வந்து பொதுமக்கள் தினமும் குளிக்கக்கூடிய ஒரு பகுதி தான். இருப்பினும் இந்த முக்கூடல் பகுதி என்பது சுற்றுலா பயணிகள் அதிகம் வரக்கூடிய பகுதி. ஏனென்றால் அந்த பகுதியில் மணல் திட்டுக்கள் அதிகம் இருக்கும். தண்ணீரும் சுத்தமான முறையில் அந்த பகுதியில் தான். ஏனென்றால் தாமிரபரணி ஆற்றில் தொடக்க பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் குளிக்க வருவது வழக்கம். ஆகையால் ஆபத்து நேர்ந்த பகுதி இல்லை எனவே முதல் கட்டமாக தெரிய வந்திருக்கிறது. இருப்பினும் சிறுமிகள் என்பதால் அது உள்ளே மாட்டிக்கொண்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அதன் காரணமாகவே உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விசாரணை முடிவிலே உயிரிழப்புக்கான காரணம் குறித்த முழுமையான விவரங்கள் என்பது தெரிய வரும். மற்றொரு சிறுமியை தேடி வருவதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அதன் பணி தற்போது எப்படி இருக்கிறது? அதில் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதா? தற்போது வரை அந்த மற்றொரு சிறுமியை தேடும் பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. என்றதால் தற்போது வெளிச்சம் இருக்கும் காரணத்தால் வெளிச்சத்திற்கு முன்பாகவே அந்த சடலத்தை கண்டெடுக்க வேண்டும். ஏனென்றால் இருள் சூழ்ந்து விட்டால் அந்த பகுதியில் சடலத்தை தேடுவதில் தோல்வி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக கூடுதலாக தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு தொடர்ந்து தேடுதல் பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இன்னும் 1 மணி நேரத்துக்குள் சடலத்தை மீட்பதற்கான தேவையான நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இரவுக்குள் மீட்கப்படவில்லை என்றால் மீண்டும் நாளை காலை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மருதுபாண்டி.